பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம சரவணன் கிட்ட மயிலு கேக்குறாங்க, ஏன் மாமா, கதிர் தம்பி, செந்தில் தம்பி எல்லாருமே உஷாரா இருக்காங்க. அவங்க அவங்க அவங்கவுங்க தொழிலை பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஏன் பழனி சித்தப்பா கூட உஷார் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பழனி சித்தப்பா கூட இப்ப எந்த அளவுக்கு உஷாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளும் தனியா தொழில் தொடங்குறத பத்தி நீங்க மாமா கிட்ட இல்ல யோசிக்கலாம் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சரவணன், இங்க பாரு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்றத நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. என்னனாலும் நான் பண்ணுவேன், என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே எந்த பதிலும் சொல்லாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க சரவணன். உடனே மயிலு, போங்க மாமா, நான் எது ஒண்ணு கேட்டாலும் நீங்களும் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருங்க, எதுவுமே நான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப சரவணன் இவர்கிட்ட நம்ம ஆதார் கார்டு பத்தி கேட்டா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் நினைக்கிறான். இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆதார் கார்டை கேட்கணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மயிலோட அப்பா கிட்ட ஆதார் கார்டை கேட்டா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்கல்ல. சரி சரி, அப்ப மயிலோட அப்பா கிட்டே நம்ம ஆதார் கார்டை கேட்கலாம். சரவணன் முடிவு பண்றாங்க. இப்ப நேரம் மயிலோட அப்பா கிட்ட போறாங்க. மாப்பிள்ள, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இங்க பாருங்க, கடைக்கு யாராவது வந்தா கதை பேசாம ஒழுங்கா அவங்க என்ன கேக்குறாங்க அந்த பொருளை எடுத்து கொடுத்து அனுப்புங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னாலும் அதை நீங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது, விடுங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மயிலோட அப்பா. அப்ப சரவணன் மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். மயிலுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றதுனால ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்கறாங்க. அதுக்கு மயிலோட ஆதார் கார்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லையே மாப்பிள்ள, மயிலுக்கிட்டே நீங்க கேட்க வேண்டியது தானேன்றாங்க. நான் மயிலுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன், அதுக்கப்புறம் எப்படி அவகிட்டயே கேட்டா அவன் எப்படி இதை எடுத்து கொடுப்பான்னு சொன்னதும், ஆமா இல்ல மாப்பிள்ள, பாருங்களேன், எனக்கு இந்த எண்ணம் போகாம போயிடுச்சு. இங்க பாருங்க, நானு மயிலுக்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல ஒரு முறை ஆதார் கார்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, அப்பவே அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி நான் எடுத்து வச்சிருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தரோட ஆதார் கார்டோட காப்பி காட்டிட்டு இருக்காங்க. மயிலோட காப்பி இதோ இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க வரும்போது கரெக்டா மயில் வராங்க. கொடுங்கன்னு சரவணன் கையை பிடிச்சிருக்க. மாப்பிள்ள, மயில் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதை திரும்ப வாங்கிடுறாங்க. என்ன மாமனாரும் மருமகனும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இல்ல, சும்மா மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருந்தோன்னதும் மயிலுக்கு தெரியாமையே சரவணன் கிட்ட ஆதார் கார்டு கொடுத்துடுறாங்க. வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. உடனே மயிலு, எங்க போறீங்கன்னு சொன்னா, ஏன் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா, எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு பாக்குறாங்க. தூரமா நின்று ஆதார் கார்டை பார்த்ததும் சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம சரவணனை விட மயிலு 3 வயசு வித்தியாசம் இருக்கு. இதை பார்த்தா சரவணன், அடி பாவி, இப்படி என்னை ஏமாத்திருக்கேடி அடி பாவின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கி போறாங்க. பின்னாடி பாண்டியன் வராங்க. பாண்டியன் டே சரவணா, கடையாணி இருக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா போன் வந்துச்சான், அப்படியே பேசிட்டு இங்க வந்துட்டேப்பான்னு சொல்றாங்க. சரி சரிடா, பேசிட்டு வா சீக்கிரம்ன்றாங்க. அப்பா, மயில வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமாப்பான்றாங்க. இங்க பாருடா, வியாபார நேரம், சரி இப்ப கூட்டம் இல்லாம இருக்கு, சீக்கிரம் போயிட்டு வந்துடுன்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு இப்ப மயிலு கிட்ட போயிட்டு, மயிலு வா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்றாங்க. மாமா, நிஜமாவா கூப்பிடுறீங்க, இப்ப எதுக்கு மாமா வியாபார நேரத்துலன்னு சொன்னதும் உடனே பாண்டியன் ஏப்பா, அவன் தான் ஆசையா கூப்பிடல, போயிட்டு வரத்துல என்ன இருக்கு, போயிட்டு வாமான்னு சொல்றாங்க. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சரவணன் கூட மயிலு ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு போறாங்க. மாமா, ஒரு நேரம் நீங்க கடுன்னு பேசுறீங்க, ஒரு நேரம் இப்படி பேசுறீங்க, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. சரி மாமா, எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க மாமா, எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு தொணன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ரொம்பவே கோவமா சரவணன் வண்டி நிறுத்துறாங்க. மாமா, இங்கேயே கூட்டிட்டு வரதுக்காக வந்தீங்க, என்ன விஷயம் மாமா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, உன்னுடைய வயசு என்ன, எதுக்காக நீ என்கிட்ட நீ ஆதார் கார்டு கொடுக்காம மறைக்கிறேன்றாங்க. மாமா, நான் ஆதார் கார்டெல்லாம் கொடுக்காமல ஒன்றும் மறைக்கல, எதுக்காக இப்படி பேசுறீங்க, இதை ஒரு பிரச்சனையாக்கி என்கிட்ட சண்டை போடணுமா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா?
கண்டிப்பா நான் ஆதார் கார்ட் தேடி குடுக்குறேன் மாமா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நிம்மதியான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே, "இங்க பார், நீ என்கிட்ட படிப்பு விஷயம், அதே மாரி ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயம், இது 2 தவிர வேற ஏதாவது ஒரு விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சிருக்கியான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "மாமா, என்ன மாமா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? கண்டிப்பா இந்த 2 விஷயத்த நான் பொய் சொன்னேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்லவே இல்ல. இந்த 2 பொய்ய தவிர என் வாயில இருந்து வேற எந்த பொய்யும் வந்ததே கிடையாது தெரியுமான்றாங்க." "நிஜமா தானா?" "ஆமா மாமா, நிஜமா தான் சொல்றேன். இந்த 2 பொய்ய தவிர வேற எந்த பொய்யும் என் வாயில வந்ததே கிடையாதுன்னு" சொல்றாங்க. அப்ப ஆதார் கார்டுல உன்னுடைய வயசு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன மாமா இப்படி பேசுறீங்க? உங்க வயசு 28னா என் வயசு என்ன? 26 அவ்வளோதான் மாமான்றாங்க." "அப்படியா? சரின்னு" சொல்லிட்டு அந்த ஆதார் கார்ட காட்டுறாங்க. அத பார்த்ததும் மயிலுக்கு ஷாக் ஆகுது. "மாமா, யார் ஆதார் கார்டு இது? ஏன் கண்ணு தெரியலையா? இது உன் ஆதார் கார்டு தான். இதுல உன்னுடைய வயசு 30 வயசா போட்டிருக்கு. என்ன இதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. "மாமா குடுங்க." "ஐயையோ! என்ன இது? என் வயச வந்து இப்படி மாத்தி யாரு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க?" "ஏன் மாமா, என் மேல பழி போடணுன்றதுக்காக நீங்களாவே பிரிண்ட் எடுத்து எடுத்துட்டு வந்துட்டீங்களான்றாங்க." "உன்ன மாரி கேவலமானவன் நான் நினைச்சிட்டு இருக்கியாடி? என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க?" "எது எங்க இருந்து வந்தது மாமா? உன் அப்பா கிட்ட இருந்து தான் நான் வாங்குனேன். இந்த அளவுக்கு கேவலமா இருக்க. வயசு முன்ன பின்ன இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒட்டுமொத்தமா குடும்பமா சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்களே, உங்கள என்ன சொல்றது? எதுக்காக இப்படி ஒரு டிராமா ஆடியிருக்கீங்க? உங்களுக்கு வெட்கமா இல்லையான்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மாமா அது வந்து நான் என் வீட்ல எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இப்படி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாணம் நிலைக்காது. அப்படியெல்லாம் சொன்னேன். ஆனா அவங்க என் பேச்ச கேட்கலன்னு சொல்லிட்டு உடனே மயிலு டிராமா பண்றாங்க. "போதும் சாமி போதும். ஒரு பொம்பளையால இந்த அளவுக்கு கேவலமா கூட ஒரு பொய் சொல்ல முடியுமா? நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த அளவுக்கு கேவலமா நீ பேசுவேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் உன் பொய்யெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. என்ன ஆனாலும் சரி. இதுக்கு மேல உன்னுடைய டிராமாவ சகிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்பவே போயிட்டு அப்பா கிட்ட, குடும்பத்துக்கிட்ட எல்லார்கிட்டயும் நீ எந்தெந்த உண்மைய மறைச்சியோ, எல்லா உண்மையுமே நான் சொல்லதான் போறேன்னு" சொல்றாங்க. இத கேட்ட உடனே, "மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு சொல்லாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ்ன்னு" சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. "இல்லடி, என்னால பொய் சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணுன்ற அவசியமே கிடையாது. என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே எல்லா விதத்திலுமே உன் குடும்பத்துக்கிட்ட உண்மையா தானே இருந்தாங்க. இப்படி கேவலமா என் குடும்பத்தோட சொத்து அழிக்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா விட்டா கண்டிப்பா என் மனசாட்சி என்ன கொன்னுடும். நீங்க வேணும்னா பொய் சொல்லி பழகிருக்கலாம். என் அப்பா கிட்ட இப்ப வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட நான் மறைச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக உன்கிட்ட வந்து நீ சொல்ற விஷயத்தை எல்லாம் மறைச்சிருக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் கண்டிப்பா போறேன். என் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன்னு" சொல்றாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. "போதும்டி போதும். நீ எப்போ ஹோட்டல்ல வேலை செஞ்சியோ அப்பவே அந்த நிமிஷமே அந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தா, என்னை விட புத்திசாலி யாரும் கிடையாது. ஏதோ போனா போகட்டும்னு சொல்லி விட ஒவ்வொரு ரகசியமா வெளியே வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் என்னால உண்மை மறைக்க முடியாது. இப்ப வண்டியில ஏற முடியுமா முடியாதான்றாங்க." "மாமா ப்ளீஸ் மாமா சொல்லாதீங்க மாமா. நானா பார்த்து வீட்ல எல்லார்கிட்டயும் நல்ல நேரம் பார்த்து சொல்றேன்." "என்னது நல்ல நேரம் பார்த்து சொல்றியா? இங்க பாருடி, என் வாழ்க்கை விட்டு நீ எப்ப போறியோ அப்பதாண்டி எனக்கு நல்ல நேரம். இதுக்கு மேலேயும் நான் பொறுத்துட்டு இருந்தா என்னை விட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது. நான் கண்டிப்பா போயிட்டு என் வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லதான் போறேன். ஏறுடி வண்டியிலன்னு" சொல்றாங்க. "மாமான்னு" சொன்னாங்க. "இங்க பார், ஏறுனா ஏறு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு" சொல்லிட்டு மிரட்டினதும் இப்ப மயிலு அழுதுகிட்டே வண்டியில உட்காந்துடுறாங்க. மயிலு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப சரவணன் போயிட்டு பாண்டியன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்களாம். மயிலோட படிப்பு விஷயம், மயிலோட வயசு விஷயம், இது எல்லாம் தெரிஞ்ச பாண்டிய மயிலுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? ஒட்டுமொத்தமா சரவணனோட வாழ்க்கை விட்டு மயிலு போவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.